ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்குது லைஃப் வித் கலாநிதி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஏற்காடு போன வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போது ஹில்ஸில் போயிட்டு இருக்கேன். இதில் செல்ஃப் ட்ரைவ் நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனோடய ஃபுட்டேஜஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் இருக்குதுன்னு. ஃபுல்லி மிஸ்டு. இது ஆஃப்டர்நூன் டைம் தான் நாங்கள் அங்கே ரீச் ஆனோம். பார்த்தா ஃபுல்லி மிஸ்டு. ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. இருந்தாலும் ஓகே, சம்வாட் ஐ ஹேவ் மேனேஜ்டு. நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. டைம் கிடைச்சா நீங்களும் போங்க கண்டிப்பாக. நான் போன பிளேசஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேசஸ்ன்னு சொன்னால் அது ஏற்காடு தான். ஏன்னா ஃபுல் மிஸ்ட்டு. ட்ரைவ் பண்ணுறக்கே செம ஃபன்னாக இருந்துச்சு அண்ட் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. நாங்கள் இப்போது நேராக இங்கேருந்து ஹோட்டல்ஸ் தான் போயிட்டுருக்கோம். பட் அதே ரூட்டு கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே ரொம்ப கொஞ்சம் அப்படியே டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அப்படியே போயாச்சு. அப்படியே போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா செம மிஸ்ட்டு. எல்லா வண்டியிலும் ஃபாக் லேம்ப் போட்டு லைட் போட்டு ஹெட்லைட் போட்டு தான் ஓட்டுற மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஃபீல் செமையாக இருந்தது. அது வந்து சொல்லும்போது கூட பெருசாக இருக்காது நமக்கு. நம்ம ஒன்ஸ் அந்த இடத்துல போகும்போது அந்த ஃபீல் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒரு டைம் போக வேண்டிய ஒரு பிளேசஸ் அது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போது ரூம்ஸ்க்கு வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் செக்இன் ப்ராசஸ் எல்லாம் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே இருந்தோம். அந்த டைம் லைட்டாக கொஞ்சம் ரெய்னிங்லாம் இருந்தது. ஸோ குழந்தைங்களாம் அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நின்று அப்படியே வீடியோ எடுத்து பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு இருந்தோம். ஆஃப்டர் செக்இன் ஆனதுக்கப்புறம் ரூமுக்கு போயாச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அண்ணன் விஜய் என்ன சாங்ஸ் தான் பசங்க 2 பேரும் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ஜாய்மெண்ட்டு நல்லா இருந்துச்சு. அந்த வைப்பும் அப்படியே குழந்தைங்க ஆடுறது அவங்க சந்தோஷம் தானே நமக்கு. ஓகே, அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இவங்க அப்படியே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். குழந்தைங்க தான் பயங்கர இன்வால்மெண்ட்டோடு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஹோட்டலில் இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் சரி எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இங்கே பார்க்க போகிறது எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து ஜீப் சஃபாரி போயிருந்தோம். ஏன்னா என்னால் ட்ரைவ் பண்ணிட்டு எங்கேயுமே போக முடியல. ஃபுல் மிஸ்டாக இருந்ததுனால சரி நம்ம ஒரு சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அது மூலிமா போயிருந்தோம். ஆனால் எங்கே கூட்டு போனானுக்குள்ளே பிளேசஸ் மறந்துடுச்சு. பட் செம நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரியல. அதுவும் அந்த ட்ரெக்கிங் போன ஜீப் அண்ணாவும் நல்லா ட்ரைவ் பண்ணியிருந்தார். அது ஒரு செம ஃபீல். பட் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் உட்கார்றதே பெரிய விஷயம். அதனால் நான் ஃபுல்லாக வண்டி ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தனால என்னால் அது வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஒன்ஸ் அங்கே வண்டி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் இறங்கி எல்லாம் நின்று அங்கேருந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா அங்கே எக்கோ பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த பிளேசஸ்க்கு என்னால் போக முடியல. என் ஃபேமிலியிலேருந்து போயிருந்தாங்க எல்லோரும். அவங்க போய் அங்கேருந்து சவுண்ட் கொடுத்தாங்க. அந்த எக்கோ கீழே நான் இருந்தேன், எனக்கு ரீச் ஆச்சு. இந்த ஃபீல் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் கீழே இருந்துட்டு மற்றவங்க மேலேருந்து சவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வரைக்கும் அது கேட்குது. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்கள ஒருத்தரை மாறி பேசிகிட்டு இருந்தாங்க அங்கே. அதை முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஈவினிங் வந்து டீ ரூமில் குடித்தது. பையன் கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சேர்வராயன் டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அங்கே போயிடும் நெக்ஸ்ட் டே மார்னிங். அதுவும் நல்லா இருந்தது. அது எங்கள் ஏற்காட்டில் எங்கே அந்த போன பிளேசஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே மிஸ்டாக இருந்தனால ஒவ்வொரு பக்கம் போகும்போது நமக்கு நம்மள ஏரியாவை நம்ம ரசித்து நின்று பார்த்துட்டு போவோம். ஒன்றும் பெருசாக நம்ம வேண்டாம், ஜஸ்ட்டு போய் அங்கே நின்று இறங்கி நின்னாலே போதும். நமக்கு அந்த வைப் செமையாக இருக்கும். அது இந்த பிளேஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதால எல்லா ஃபேமிலிஸ் பார்த்திங்கனாலே தெரியும். எல்லோரும் வண்டியில் வந்து நின்றுட்டு சாங்ஸ் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்படியே சில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் குழந்தையும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே சும்மா நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தோம். என்ன அங்கேருந்து கிளம்புறக்கே மனசு இல்லை. இருந்தாலும் ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பணும் இல்லையா அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு அங்கே ஒவ்வொரு ஃபீலும். நெக்ஸ்ட் டைம் கூட நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் கெட் சான்ஸ்னால் நாங்கள் மறுபடியும் ஏற்காடு போய்
எஸ்பெஷலி இந்த பிளேஸ் செமையாக இருந்துச்சுங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கீழே அங்கே மேலே போனதுக்கப்புறம் கீழே டெம்பிள் இருக்கும். டெம்பிளுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரோடு மேலே போகிற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் மாதிரி ஒரு பிளேசஸ் கார் பார்க்கிங்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க.